ஹாய் எவ்ரிவன். என்னோடய லைஃப்பில் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். 10th 12th எக்ஸாம் எழுதுறதை விட இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி தம் போட்டு செய்ய போகிறேன். ஒன்ஸ் செஞ்சேன், பட் எங்கள் அம்மாவோட ஹெல்ப்போடு செஞ்சேன். இது தனியாக நானே செய்ய போகிறேன். ஸோ நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் ஒரு 10 விசில் கிட்ட போட்டுக்கிட்டேன். நல்லா இளங்கறியாக இருந்தாலுமே அது எனக்கு ஒரு 7 விசிலில் வேகாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரைஸ் பாதி வேக வைக்கிறதுக்கு தண்ணியில் ஹோல் ஸ்பைஸ் போட்டு ரைஸை போட்டு நல்லா அதையும் அரைவேக்காட்டில் எடுக்கிற அளவுக்கு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்டியில் ஒரு 4 பேருக்கு நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். போன வாட்டி கூட ஒரு 2 பேருக்கு தான் செஞ்சோம். பட் இந்த டைம் 4 பேருக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பெரிய சட்டியில் செஞ்சேன். நெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்புறம் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டேன். ஹோல் ஸ்பைஸும் நல்லா அந்த பிரியாணி இலையெல்லாம் நல்லா அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் சில்லி ஒரு 2 ஸ்லிப் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ். நமக்கு பிரியாணி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த வரைக்கும் பிரியாணியில் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணுறோமோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பிரியாணி நல்லா வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்தேன். அதுவும் ஹையில் வச்சா நமக்கு சீக்கிரம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியமில் வச்சே நல்லா வதக்கிக்கிட்டேன். மீன்வைல் ரைஸ் ஒரு அரைவேக்காட்டில் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் வாட்டரை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது நல்லா பாருங்கள், கலரே நமக்கு நல்லா மாறிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிறதுக்குள்ளே இதுவும் மட்டனும் விசில் விட்டுருச்சு. இந்த தண்ணியை சம்டைம்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கிறப்ப இதில் பெப்பர் உப்பு போட்டு குடிக்கலாம். சும்மா ஏன்னா நம்ம வேக தானே வச்சுருக்கோம், அதில் கொழுப்பு தான் இருக்கும். இதே தண்ணியே பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு அதுவும் நல்லா வதங்கணும். தக்காளியும் நம்ம அவசரப்பட்டு வதக்காமல் விட்டுட்டோன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன். சக்தியோட பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் வெளில வாங்கினது. மிளகாத்தூள்லாம் வீட்டிலேயே அரைச்சது தான். கொஞ்சம் ரொம்ப காரமாக இல்லாமல் பட் கொஞ்சம் பிரியாணினா கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். கர்ட் அந்த டேஸ்ட்காக ஒரு 2 ஸ்பூன் நல்லா கெட்டி கர்ட் சேர்த்துக்கிட்டேன். நானே உரைக்கு ஊற்றி வச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் மட்டன் நல்லா வெந்ததுனால அது மட்டனை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு. பட் இருந்தாலும் தண்ணி ஊற்றி அது அப்போ தான் அந்த மசாலாஸ் நல்லா அந்த மட்டனுக்குள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை போட்டு தம் வச்சிட்டேன். என்னோடய அடுப்பில் எந்த அளவு வைக்க முடியுமோ வச்சிட்டேன். பட் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிரியாணி நல்லாவே வந்திருந்தது பொலன்னு. நான் பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பா எதுவுமே யூஸ் பண்ணலை. பண்ணியிருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருந்திருக்கும். நான் வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸே யூஸ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.